ஹாய் சிஸ்டர்ஸ், நம்ம யூடியூப் சேனலில் ஃப்ரீ ஆன்லைன் மெஹந்தி கோர்ஸ் கிளாஸ் போயிட்டுருக்குது. அதோட கண்டினியூ வீடியோ தான் கிளாஸ் 12ஓட கண்டினியூ வீடியோ. இதில் நெகட்டிவ் ஃபில்லிங் டிசைன் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எப்படி ஆரம்பிக்கலான்னு பார்க்கலாம். இந்த டிசைனில் வந்து ரவுண்டு வந்து போட்டுக்கோங்க. அதில் ஸ்வைரல் டிசைனில் ரவுண்டு போட்டுக்கிடுதோம். அதை சுற்றி வந்து நம்ம ஃப்ளவர் வந்து வரைஞ்சிக்கிடுதோம். அதை மாதிரி கிரியேட் பண்ணிக்கிடுதோமா. அதாவது ஹார்ட் டிசைனில் உள்ள டிசைன் வந்து போட்டிருக்கோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அதில் லீஃப் வந்து கொடுத்துருக்கேன். லீஃப் வந்து ஆல்ரெடி நான் இந்த லீஃப் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இதே மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. வந்து நம்ம அதில் வந்து லைட்டாக ஷேடிங் பண்ணிக்கலாம். அது பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெம்மு வந்து வரைஞ்சிக்கிடுவேன். ஸ்டெம்மு பார்த்தீங்கன்னா மேலே பார்த்து இருக்குது, அதாவது அப்பா இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும். அதிலே லீஃப் டிசைன் வந்து கொடுத்துக்கலாம். அதாவது நம்ம நெகட்டிவ் ஃபில்லிங்னா ஒன்றும் இல்லை, நம்மளுக்கு வந்து சொல்லி கொடுத்து நம்மளுக்கு தெரிஞ்ச டிசைன்லாம் வச்சு ஒரு ஃப்ளவரு ஒரு லீஃபு இந்த மாதிரியெல்லாம் வச்சு க்ரியேட் பண்ணி அதுக்கு அவுட்லைன் வந்து டார்க்காக கொடுக்கணும். அதுதான், வேறு ஒன்றும் கிடையாது. நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஒரு ஃப்ளவர் ஃபஸ்ட்டு வரைஞ்சோம் இல்லையா, அதை மாதிரி வரைஞ்சிக்கோங்க. போன வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. புதுசாக ஜாயின் பண்ணுறவங்க கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். இது ஃப்ரீ ஆன்லைன் மெஹந்தி கோர்ஸ். இதுக்கு லாஸ்ட் நான் அசைன்மெண்ட் ஒர்க்கும் கொடுப்பேன். ஓகேவா? பாருங்கள், லாஸ்ட்டாக டார்க் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் நான் காமிச்சிருக்க மாட்டேன், இல்லை ஃபைனலாக காமிச்சிருப்பேன். பாருங்கள், ஃபுல்லாக அவுட்லைன் மட்டும் டார்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா? பாருங்கள், இப்போ டார்க் பண்ணி முடிச்சாச்சு. இதே மாதிரி தான் கம்ப்ளீட் பண்ணால் வரும். நெக்ஸ்ட்டு டிசைன் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு 2 கோடு வரைஞ்சி அதில் வந்து லோட்டஸ் வந்து வரைஞ்சி கொடுக்கணும். ஓகேவா? லோட்டஸ் வரைஞ்சி சென்டரில் வந்து ஒரு டாட் வச்சு ஷேடிங் பண்ணிக்கோங்க. அதாவது நீங்கள் லோட்டஸ் வரையும் போது இதிலே நம்ம ஸ்டெம்மும் வந்து கொண்டு வரலாம், இல்லாட்டி பக்கத்துலேயே ஒரு லீஃப் மாதிரி க்ரியேட் பண்ணிக்கலாம். நம்மளோட ஓன் திங்கிங் தான். அதில் ஸ்டெம்மு கொடுத்து சைடில் இருந்து அப்பில் ஒரு ஸ்டெம் கொடுத்து கீழே அதில் மறுபடியும் ஒரு லோட்டஸ் வருது மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த லோட்டஸ்க்கு வந்து நம்ம ஒரு ஒன் சைடு வந்து லீஃபும் ஒன் சைடு சின்னதாக ஸ்டெம்மும் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி தான் அந்த லீஃப்க்கு அந்த ஸ்டெம்மில் வந்து லீஃப் டிசைன் வந்து கொடுத்துக்கலாம். ஓகேவா? நீங்கள் ஃபஸ்ட்டு லோட்டஸில் வந்து ரைட் சைடு ஸ்டெம் வந்து ட்ரா பண்ணிங்கன்னா செகண்டு லோட்டஸ் வந்து லெஃப்ட் சைடில் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. சரியா? அப்போ தான் பார்க்க அழகாக இருக்கும். ஒரே சைடாக போனால் நல்லா இருக்காது. அதாவது அந்த நம்ம லோட்டஸில் வந்து சென்டரில் இருந்து அந்த ஸ்டெம்மு, அதாவது அந்த காம்பு இருக்க அந்த லைன் வந்து நம்ம கிரியேட் பண்ணிட்டு தான் ஒரு சைடு ஸ்டெம்மு ஒரு சைடு ஃப்ளவர் வந்து கிரியேட் பண்ணுவோம். பார்த்திங்கன்னா தெரியும். இதே மாதிரி பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு அப்புறம் லாஸ்ட்டு ஃபைனலாக அவுட்லைன் கொடுக்கும். அதான் நெகட்டிவ் ஃபில்லிங். ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? சைடில் வந்து நம்ம கொஞ்சம் ஒரு ரவுண்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். பாருங்கள், லாஸ்ட்டாக நான் ஃபைனலாக அவுட்லைன் பண்ணி காமிச்சிருக்கேன். இந்த டிசைன் வந்து இங்கே போட்டிங்கன்னா அழகாக இருக்கும் உண்மையிலே. இது வந்து நான் ஃபுல்லும் லீஃப் மட்டும் தான் வச்சுருக்கேன். அதாவது ஒரு மரத்தோட கிளை எப்படி இருக்குது அதே மாதிரி ஆக்சுவலாக அந்த கிளை மாதிரி தான், அந்த கிளையில் வர்றது இலைகள் வச்சு க்ரியேட் பண்ண டிசைன் தான். கிளை வந்து நம்ம அப்படி ஸ்ட்ரைட்டாக வந்து நம்ம ட்ரா பண்ணோம்னா பார்க்க அழகாக இருக்குது. அதான் வளைந்த கோடுகளாக கொண்டு வந்து நான் பண்ணியிருக்கேன். உங்களோட விருப்பம் தான், நீங்கள் எப்படினாலும் க்ரியேட் பண்ணலாம். இதை நீங்கள் ஒரு ரஃபீஸ் நோட் வந்து இதுக்குன்னு போட்டுக்கோங்க. போட்டுட்டு மெஹந்தி வச்சு நான் ஒரு டிசைன் சொல்லி கொடுக்கேங்கன்னா அது வந்து உங்களுக்கு நல்லா வர தண்ணியே எனக்கு வரைஞ்சி அப்புறம் ஃபைனலாக சென்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில். ஓகேவா? போன வீடியோ பார்க்கவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் நம்ம அவுட்லைன் வந்து வெளியில் இருக்க அவுட்லைனுக்கு மட்டும் தான் டார்க் பண்ணிங்கன்னா அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. நெக்ஸ்ட்டு டிசைன் பார்க்கலாம். அதாவது நம்ம வந்து பட்ஸ் வந்து சென்டரில் தாமரைப்பூக்கு வரைதோ இல்லையா, அதை வச்சு தான் நான் சொல்லியிருக்கேன். அதாவது லைட்டாக ஒரு லைன் வந்து வரைஞ்சிக்கோங்க. அதில் வந்து சின்னதாக பட்ஸ் வந்து போட்டு அதை நம்ம வந்து லைட்டாக ஷேடிங் பண்ணிக்கலாம். சைடில் வந்து அதே மாதிரி ஸ்டெம் டிசைன் வந்து கொடுத்துட்டு அதில் லீஃப் வரைஞ்சிக்கலாம். அந்த சைடு ஃப்ளவர்னாலும் கொடுத்துக்கலாம், இல்லாட்டி லீஃப்னாலும் வரைஞ்சிக்கலாம். ஓகேவா? நான் ஒரு ஃப்ளவர் கொடுத்துருக்கேன். இதே மாதிரி க்ரியேட் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு 2 லீஃப் வந்து வரைஞ்சிக்கலாம். அதே மாதிரி அதிலே வரைஞ்சிக்கோங்க. அந்த பட்ஸ்லையும் வரைஞ்சி லாஸ்ட்டு ஃபைனலாக வந்து அதை டார்க் பண்ணுவோம். நான் டார்க் பண்ணது அவுட்லைன் டார்க் தானே, அது உங்களுக்கு தெரியுன்ட்டு நான் அதை வந்து வீடியோவில் காமிக்கலை. ஸோ நீங்கள் பண்ணிக்கோங்க, பார்த்து மெதுவாக வரைஞ்சி சென்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஓகேவா? போன வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.
பட்ஸ் நீங்கள் வரையும் போது ஸ்ட்ரைட்டாக அப்படி வரைஞ்சிடாதீங்க, கொஞ்சம் வளைஞ்சு கொண்டு வந்து வரைங்க. செகண்ட் நடுசில் உள்ளது, அதுக்கடுத்து தேர்ட் ஒன், அது வந்து வளைஞ்சு கொண்டு வந்தீங்கன்னா தான் பார்க்க அழகாக இருக்கும். ஸ்ட்ரைட்டாக நீங்கள் வரைஞ்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது நீட்டாகவும் இருக்காது, பார்க்க அழகாக இருக்காது. ஓகேவா? காம்புலாம் வரையுது இல்லையா லைன் மாதிரி, அதனால் கொஞ்சம் வளைஞ்சு வரைங்க, அப்போ தான் அழகாக இருக்கும். லாஸ்ட் அவுட்லைன் பண்ணுங்கள். இதோட நெகட்டிவ் ஃபிலிம் முடிஞ்சு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.